ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன டாபிக் சொல்ல போறோம்னா கிச்சன் பேக் ஸ்பிளாஷ். கிச்சன் பேக் ஸ்பிளாஷ்ல என்னன்னா கிச்சன் மேடைக்கு மேல பின்னாடி செவர் இருக்கும் இல்லைங்களா, டைல் அதுதான் வந்து பேக் ஸ்பிளாஷ். அதுல வந்து என்னென்னலாம் போடலாம் அப்படின்றது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரானைட் போடலாம். கிரானைட் போடக்குள்ள ரொம்ப சேஃப்டியா போடணும். ஏன்னா கிரானைட் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கும், ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும், நேச்சுரல் ஸ்டோன். ஸோ கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நல்லா போட தெரிஞ்சவங்கள்ட்ட கூப்பிட்டு அந்த மாதிரி போடணும். சரியா? செகண்ட் வந்து டைல்ஸ் போடலாம். டைல்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. மொராக்கன் டைல் இருக்கு, அது வந்து ரொம்ப ட்ரெண்டியா இருக்கும், பார்க்க வந்து ஒரு மாடர்னாகவும் இருக்கும், விண்டேஜ் ஃபீலும் கொடுக்கும். நம்ம இன்டீரியர் பண்ணக்குள்ள அதுக்கு மேட்ச் பண்றது பேக் ஸ்பிளாஷ் வந்து மொராக்கன் டைல் பேட்டர்ன் போடணும். அப்படி இல்லைன்னா சப்வே டைல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அந்த பேட்டர்னும் போடலாம். அந்த பேட்டர்ன் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். கிளாஸ் டைல் கூட யூஸ் பண்ணா, கிளாஸே வந்து உங்களுக்கு பேக் ஸ்பிளாஷ்ல ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. கிளாஸ் டைல் இருக்கு, அது கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது ரொம்ப சேஃப்டி முக்கியம். அது வந்து பாத்தீங்கன்னா லாங் ரன்னுக்கு வரணும்னா நீங்க அதை ரொம்ப சேஃபா பார்க்கணும். என்ன பொறுத்தவரை கிச்சன் பேக் ஸ்பிளாஷ்ல கிளாஸ் பண்ணி போடுறது வந்து அவாய்ட் பண்ணிக்க. நிறைய நம்ம வந்து ஹாட் சர்ஃபேஸாக தான் இருக்கும், நம்ம குக் பண்ண கூட அந்த ஹீட்லாம் இருக்கும். கிளாஸ்ல வந்து ரொம்ப ஹீட்டா ப்ரிஃபர் பாத்தீங்கன்னா மொராக்கன் போடலாம். அப்புறம் வந்து ஜாமெட்ரிக் டைல் போடலாம், சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து சிங்கிள் டைல் இருக்கு இல்லைங்களா, பெரிய டைல், அந்த டைல் கூட போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகன் ஜாமெட்ரிக் டைப் ஷேப் டைல்ஸும் போடுவாங்க. அது போட்டாலும் இன்னும் ரொம்ப மாடர்ன் லுக் கிடைக்கும், ரிச் ஃபீல் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளெயின் ஒயிட் கலர் டைல் நான் வந்து ஃப்ளோரிங்க மேட்ச் பண்ணி அந்த பெரிய டைலே நான் வந்து சிங்கிள் டைலாக போடுறேன் அப்படின்னாலும் அது இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்கா, அதுவுமே சூப்பராக இருக்கும் கிச்சனுக்கு. அப்புறம் வந்து மார்பிள் பேட்டர்ன்ல தான் வேணும் அப்படின்னு நினைச்சு போட்டீங்கன்னா, பட் ஆனால் மார்பிள் பேட்டர்ன் நீங்க போடக்குள்ள இந்த டைல் வந்து ப்ராப்பரா சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹோம் கிச்சன் இன்டீரியர்ஸ்க்கு தகுந்தாப்புல அந்த ஷேட்ஸ் பேட்டர்ன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கிச்சன் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டும். அது இல்லாம குவார்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. குவார்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ரிஃபர்டா அப்படின்னா கிடையாது. அப்புறம் வந்து ஒயிட் நானோ டைல் இருக்கு, அது கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் அது மாதிரி தான் வரும். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணலாம், ஒயிட் நானோ டைல் கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நான் ஹை எண்டா போறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட வந்து ஹாலில் போட்ட டைல்ஸ் எல்லாம் மீதம் இருக்கு, அதை வச்சு நான் பேட்டர்னா கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டர்ன் டைலும் போடலாம், போட்டால் நல்லா இருக்கும். பட் ஆனால் அது போடக்கூடிய ப்ராப்பரான பேட்டர்ன் வந்து நம்ம கீழே அரேஞ்ச் பண்ணி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதில் வந்து கேப் இல்லாமல் போடணும். ஏன்னா வந்து ஒயிட் சிமெண்ட் நீங்கள் போட்டு கிரவுண்ட் போட்டு பேக் பண்ணாலும் ஃபியூச்சரில் வந்து நம்ம வாஷ் பண்ண கிரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். ஸோ கிரவுண்ட் அந்த கேப் இல்லாமல் நீங்கள் போடணும் பேட்டர்ன் போடுறது தான். தேங்க்யூ.